السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல இந்த ஆயத்தை சொல்லியிருப்பான். நான் குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். என்ன சொல்றான் இதுல அல்லாஹ்? சகலமும், அதாவது சர்வமும் அழிந்து நாசமாகக்கூடியது, அதாவது அழியக்கூடியது. மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்த உன்னுடைய ரப்பின் திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும், மற்ற உள்ள அனைத்தும் அழியக்கூடியதே. ஆகவே நீங்கள் இரு சாராரும், அதாவது மனு ஜின் கூட்டத்தார்கள் இருவரும், இரு சாராரும் உங்களுடைய ரப்பின் அருட்கொடைகளில் அத்தாட்சிகளில் எதை பொய்யாக்குவீர்கள்? அல்ல கொஸ்டினா கேட்குறான். கரெக்டா? இப்போ மனிதர்கள்ட்ட வந்துடுவோம். இன்னைக்கு பொதுவாக மனிதர்கள் அப்படின்னு பார்த்தா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, நம்மளுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது, நம்மளுடைய மேலெண்ணம் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே நமக்கு நாம எப்படி தங்கத்தை உரைகளில் உரசி பார்த்து இது தங்கமா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை, ஆசைகளை, நம்பிக்கைகளை இந்த ஆயத்த உரைகளில் வச்சு கொஞ்சம் உரசி பார்த்தோம்னா நம்மளுடைய நிலை என்னங்கிறது தெரிய வந்துடும் இல்லையா? இதுக்கு வேற யாரும் தீர்ப்பு சொல்ல தேவையில்லை. நமக்கு நாமளே நீதிபதியாக இருந்து என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாளைக்கு மாஸ்டரில் போய் நிற்க வேண்டி வரும் ஒவ்வொரு மனிதரும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதி விசாரணை செய்வான். அப்பொழுது அங்கே நீதி விசாரணையில் சிக்கி தவிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நிலைமை வரும்போது, இப்போ நம்ம முன்னாடியே நமக்கு நாமளே இந்த மாதிரி சில விஷயங்களை சுய பரிசோதனைகள் மூலமாக, சுய பகுப்பாய்வு மூலமாக நம்ம செஞ்சுக்கிட்டோம் சொன்னால் நம்மளுடைய ஈமானுடைய நிலை உறுதியாகவும் நல்ல விதமாகவும் முழுமையானதாகவும் இருக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அப்போ தான் ஈமானுடைய காரியங்களில் ஒவ்வொன்றா ஷரியத்துடைய விஷயங்களில் ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஷரியத்துடைய காரியங்களில் சட்டத்திட்டங்களில் பேணி அமல் செஞ்சு தன்னுடைய எண்ணங்களை, எண்ணம் சொல் செயல் ஆகிய மூணையும் சரியான முறையில் செயல்படுத்தினா தான் அவன் முழுமையான ஈமான்தாரியாக முடியும். அந்த முழுமையான ஈமான்தாரி ஆனதுக்கப்புறம் தான் படிப்படியாக அல்லாஹுடைய நேசத்திற்கு உரியவனாக, அல்லாஹுடைய அவுலியாக்களில் ஒருவனாக ஆகுவதற்கான பயிற்சியும் முயற்சியும் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கவே முடியும். அப்போ அஸ்திவாரமே இல்லாமல் ஷரியத்துடைய எந்த ஒரு விஷயமும் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணாமல், ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு ஈமான்தாரி, ஒரு இஸ்லாமியன் செயல்படுத்தாமல், அதை ஃபாலோ பண்ணாமல், அது அல்லது அதுக்கு மாற்றமாக வாழ்ந்துக்கிட்டு ஒரு வலியுள்ள ஆக முடியும், இறை நேசன் ஆக முடியுமான்னா முடியாது. அப்போ முதல்ல ஷரியத்தை ஃபாலோ பண்ணும். ஏன்னா முதலாவது ஷரியத், அப்புறம் தான் தரீக்கத், ஹக்கீக்கத், மாரிஃபத். இந்த 4 நிலை இஸ்லாத்தில், இந்த 4 நிலை படிப்படியாக, இது ஏற்கனவே வேறு ஏதோ பயனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அது எதில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போது ஷரியத் தான் அஸ்திவாரம். இந்த ஷரியத்துடைய விஷயத்தில் நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறது இந்த ஆயத்தை கொண்டு பார்த்துக்கலாம். இது ஷரியத்துக்கு மட்டுமல்ல, இதை தாண்டி ஹக்கீக்கத்தும் மாரிஃபத்தும் சம்பந்தமான ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆயத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. சரியா? இப்போ நம்ம ஷரியத் சம்பந்தமாக மட்டும் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் வேணா என்ன பண்ணலாம், நம்ம அது மாரிஃபத் சம்பந்தமான விஷயங்களை அதுக்குள்ளே இருக்கிறத பார்ப்போம். சரி, இப்போது மறுபடியும் வந்துடுவோம். மனிதர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், நான் எந்த ஒரு பயனில் சொல்கிறதா இருந்தாலும் பொதுவாக சொல்கிறது எல்லாமே யாருக்காகத்தான்? இஸ்லாமியர்களுக்காகத்தான், ஈமான்தாரிகளுக்காகத்தான். ஏன்னா அதனுடைய வார்த்தைகள் மாற்றார்களுக்கு வேறு விதமாக பற்றக்கூடாது.
சரியா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா வார்த்தையிலும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து தான் பேசுகிறோம். முழுக்க முழுக்க இது யாருக்காக தான்? இஸ்லாமியர்களுக்காகவும் ஈமான்தாரிகளுக்காகவும் தான். இதை ஏற்று கடைபிடித்து நாங்களும் வாழ தயார்னு மற்றவங்க வாழ்ந்தானா அல்ஹம்துலில்லாஹ். அதில் நம்ம என்ன இல்லை, அவங்களுக்கு தடையெல்லாம் சொல்லலை. புரியுதா? சரி, இப்போ ஹைர், மறுபடியும் வந்துடுவோம். ஒரு மனிதன், அதாவது ஒரு முஸ்லீம், ஒரு ஈமான்தாரி இன்னைக்கு வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்? தான் ஏதோ 1000 வருடங்களுக்கு உயிரோடு இருப்பதாக இருக்க போறதில்ல, ஆனாலும் இருப்பதை போல ஒரு மிதப்பு. எப்போ வேணாலும் எனக்கு மவுத்து வரும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குதான்னா கேள்விக்குறி. அப்படிதானே? அந்த சிந்தனையே இல்லாமல் இருந்துருக்கிறோம். ஏன்? அந்த ஆயத்தின்படிக்கு அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அழியக்கூடியது தான். ஆனால் மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்குது? தனக்கு மரணம் என்பது வரும் என்ற சிந்தனையே இல்லாமல் தான் இன்னைக்கு அநேகம் பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் சொல்லிக்கிட்டு ஈமான்தாரின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளையே எத்தனை பேர் எப்படி தான் இருக்கோம்? மௌத்துடைய சிந்தனையே இல்லை, மரணத்துடைய சிந்தனையே இல்லை. அடுத்து அவருடைய வியாபாரம், தொழில், இப்படி செல்வத்தை தேடக்கூடிய அந்த வழிமுறையும் எப்படி இருக்குது? ஓடி 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 செல்வத்தை சேர்க்கறதுலையே, அதாவது வாழ்வாதாரத்துக்காக தேடிக்கிறது குற்றம் இல்லை, அது கடமையும் கூட. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி மக்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஹலாலான முறையிலே சம்பாதிப்பதற்கு வீட்டை விட்டு கிளம்புவானோ, அவன் வீடு திரும்பும் வரையிலும் அவன் அல்லாஹுடைய பாதையிலே ஃபீ சபீல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறான்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது. சரியா? இந்த ஃபீ சபீல் அல்லாஹுடைய பாதையில் இருக்குன்னு சொல்றாங்களே, இது 60க்கும் மேற்பட்டது இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன் மனைவி மக்களுக்காக, தன் மனைவி மக்களுடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, எது உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கான மருத்துவம், கல்வி, மற்ற தேவைகள், இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், செல்வம் வேணும் இல்லையா? இப்போ இந்த பணத்தை ஈட்டுவதற்காக வியாபாரம் மூலமாகவோ, தொழில் மூலமாகவோ, அல்லது வேற ஏதாவது பணிகள் செய்தோ, உடல் உழைப்புகளால் செஞ்சோ, இப்படி பணம் ஈட்டுவதற்காக ஒரு மனுஷன் வீட்டிலிருந்து பிஸ்மில்லான்னு கிளம்பி அவன் வெளியே போயிட்டு சம்பாரிச்சு முடிஞ்சு வீடு திரும்ப வர்ற வரைக்கும் அவன் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறான். அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் அவனுடைய காரியங்கள் அனைத்திற்கும் நன்மை எழுதப்பட்டிருக்கும் அர்த்தம். அப்படிதானே? அல்லாஹுடைய பாதையில் இருக்கான்னா ஒவ்வொரு வினாடியும் அவர் அல்லாஹுடைய பாதையில் இருப்பதாக இங்கே கணக்கு எழுதப்படும். ஆனால் உண்மையில் அவர் என்னதான் பண்றாரு? நம்ம மனைவி மக்களுக்காக வேலை செஞ்சு சம்பாதிக்க போயிருக்காரு, வியாபாரம் பண்ணி சம்பாதிக்க போயிருக்காரு. ஆனால் நீயத்து என்னவா இருக்கணும்? என் மனைவி மக்களை அவங்களுடைய தேவை நிறைவேறது ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறது, வீட்டை விட்டு கிளம்பி அல்லாஹுக்கு அங்க நீயத்தில் கிளம்பணும். அப்போ இது போல நன்மைகள் அங்கே கிடைச்சிருது. சரியா? அப்ப இது இஸ்லாம் தடுக்கலை, செய்யத்தான் சொல்லுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய மனோநிலை எப்படி ஆயிடுச்சு? ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை மாதிரி இன்னைக்கு யார் யாரையோ பார்த்து இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிட்டோம்? நம்ம மக்கள் நாம இன்னும் செல்வந்தனாகணும், என்னுடைய செல்வம் பெருகணும், என்னுடைய வாழ்க்கை முறை ரொம்ப ஹைஃபையா ரிச்சா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எப்படி தனக்கு மேலுள்ளவங்களை பார்த்து 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 பார்த்தே வாழக்கூடிய மனநிலைக்கு இன்னைக்கு பழகிட்டோம். அப்படிதானே? ஆனா அப்படி தேடி தேடி ஓடி ஓடி தேடி தேடி சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வங்கள், அந்த செல்வத்தை கொண்டு வாங்கக்கூடிய உன்னுடைய சொத்துக்கள் அல்ல எதுவாக இருந்தாலும் அனைத்தும் ஒரு நாள் இந்த ஆயத்தின்படி அழியக்கூடியது. அப்ப அழியக்கூடிய ஒன்ன தேடி 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 ஒருத்தன் சேர்த்துறான்னு சொன்னா இவனை அறிவாளின்னு சொல்லலாமா, மடையன்னு சொல்றதா? உண்மையிலே அறிவாளி என்ன பண்ணுவாரு? எது அழியா பொருளோ அதை தேடுவாரு. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ அத்தாட்சி உண்டு. பெரும் பெரும் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இந்த பூமியில ஆட்சி செஞ்சு ஆண்டு மடிந்து மண்ணோட மண்ணாயிட்டாங்கல்ல. அவர்கள் தேடிய செல்வம் எங்க? அவருடைய கோட்டை கொத்தளங்கள் எங்க? அவருடைய சந்ததிகளுக்காக அவர்கள் விட்டு சென்றது எங்க? ஏன் எத்தனையோ மன்னருடைய சந்ததிகளே இல்லாம ஆயிடுச்சு இல்ல? அவங்க எங்க இருக்காங்கன்னே இல்ல, இருக்கிற இடம் தெரியாம ஆயிட்டாங்க இல்லையா?
அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தோம். நம்மளுடைய முன்னோர்களே ஒவ்வொருத்தரும் எடுத்து பார்த்தாலும் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் உயர்ந்த அளவில். ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா எல்லாரும் பெரும் செல்வந்தர்களாகவும் பெரிய மாட மாளிகையில் வாழ்ந்தவங்களாம் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிலைமை இல்ல, அவங்களும் இல்லை, அவங்க தேடி வச்சதும் இல்லை. நாளைக்கு நமக்கும் அதே நிலைமை தானே, எல்லாருக்கும் அதே நிலைமை தானே. அதைத்தானே அல்லாஹ் அங்க சொல்றான், சகலமும் அழியக்கூடியதுப்பா அப்படின்னு சொல்லியுமே அந்த அழியக்கூடியது பின்னாடியே இந்த மனிதன் ஓடிட்டு இருக்கான்னா, ஒண்ணு இவனுக்கு அறிவு இல்லாம இருக்கணும், இல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பாதவனா இருக்கணும். ரெண்டுமே ஆபத்து தானே. இவனுக்கு அறிவில்லைன்னா அதுவும் ஆபத்தா, வேஸ்ட் தான், வீண் விரயம். அவன் அந்த பிரசன்ட்ல அவனுடைய வாழ்க்கையை இந்த துனியால ரசிச்சு வாழலன்னு அர்த்தமாயிடும். செல்வம் 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 தேடி 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 அழிஞ்சு செல்வத்தையே தேடிட்டு இருப்பான். கடைசியா திரும்பி பார்த்தா அவனுடைய வாலிபம் போயிருக்கும். அவன் வாழ்ந்திருக்கவே மாட்டான். எத்தனையோ செல்வத்தை தேடின அலைஞ்சவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அவங்களுடைய மனசாட்சி தொட்டு பார்த்தா அவங்க கேட்டா அவங்களுக்கு தெரியும். வெளியே சொல்றதில்ல, அவங்க திரும்பி பார்த்தா அவங்களுக்கு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. கடைசியா அந்த சொத்து செல்வங்களை வச்சுட்டு என்ன பண்றது? அதுக்கப்புறம் மருத்துவமனை காஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ஓய்வு காலத்துல தேடின செல்வத்தை மருத்துவத்திற்கும் மருத்துவமனைகளுக்கும் செலவு செஞ்சுக்கிட்டு எதுவும் நல்லது கெட்டது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியாம, ஆண்டு அனுபவிக்க முடியாம பேரளவுல ஏதோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுவா வாழ்க்கை? இதுக்காகவா அல்லாஹ் படைச்சான்? இல்லை இல்லை. அப்போ உண்மையான அறிவுள்ளவனாக இருந்தால் மனிதன், ஒரு இஸ்லாமியன், ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஃமின் எப்படி இருக்கணும்? அழியா பரம்பொருள் யாரு? அல்லாஹ் ஒருவன் தான். ஸோ அவனை அடையிறதுக்கு தானே இவன் என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். அல்லாஹ் அதுக்காக தானே படைச்சேன்னு சொல்றான். அப்ப அவனை அடையிறதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்யறோம்? உள்ளுமன் அலைஹா ஃபான் வ யபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சகலமும் அழியக்கூடியது தான், அழிந்து நாசமாகக்கூடியது. மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்த உன்னுடைய ரப்பின் திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும். அதாவது உன்னுடைய ரப்பு மட்டும்தான் நிலைச்சிருப்பான்னா அந்த ரப்பையில கெட்டியா பிடிச்சுக்கணும். நாளைக்கு மன்னரையில கபருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தேடிய செல்வம் வராது. அவனுடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாரும் வரமாட்டாங்க. அங்கு உதவியாளனாகவும் நண்பனாகவும் இரட்சகனாகவும் இருக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ அந்த அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் நன்முறையில் நடந்துகிட்டு அவருடைய அன்பிற்கு பாத்திரமாயி அவருடைய நேசத்திற்குரியவனான ஆயிட்டான்னா, நாளைக்கு மறுமையினுடைய வாழ்க்கையின் ஆரம்பமான கபருடைய வாழ்க்கையிலிருந்து மறுமையினுடைய தீர்ப்பு முடிஞ்சு அவனுடைய சுவன வாழ்க்கைக்கு போனாலும், சுவனத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் கூட நிரந்தரமா என்றென்றும் அவனுடைய நேசத்திற்குரியவனாக, அவனுடைய நேசனாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழலாம் இல்லையா? அப்ப அந்த வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக்கிறதுன்னு புத்திசாலித்தனம். வலல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா. என்னது அல்லாஹ் சொல்றான் இதுல? வலல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா. இந்த துனியாவை விட உனக்கு மறுமை வாழ்க்கை தான் மேலானது, சிறந்தது அல்லாஹ் சொல்றான். நமக்கு தான் சொல்றான். ஆனா நாம அந்த சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதே தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். ஆனா மறந்துடுறோமே. அது எப்போதும் ஞாபகத்தில் வச்சிருக்கணுமே. அப்ப இங்க செல்வமே தேடாதப்பா அப்படின்லாம் சொல்லப்படும். செல்வத்தை உன்னுடைய தேவைக்காக நீ என்ன பண்ணலாம்? தேடிக்கலாம். ஆனா தேடுறதும் என்ன நியத்தில் இருக்கணும்? அல்லாஹ்விற்காக வேண்டி, என் மனைவி மக்களுக்காக, என் பெற்றோருக்காக, என் குடும்பத்திற்காக உழைப்பதற்கு நான் கிளம்புகின்றேன். அதை வேலைக்கு போறேன், இல்லை வியாபாரம் செய்கிறேங்க நியத்தில் கிளம்பணும்னு சொன்னா, அந்த மனிதர் காலையில் போயிட்டு நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்தாலும் அந்த வேலையை செய்யக்கூடிய அத்தனையும் அவனுடைய கணக்கிலே ஆமால் நாமாவிலே அவன் அல்லாஹுடைய பாதையில் இருப்பதாக எழுதப்படும் சொன்னோம் இல்லையா? ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? செல்வத்துக்கு செல்வமும் அடைஞ்சிடணும், நன்மைக்கு நன்மையும் அடைஞ்சிடணும். அந்த செல்வத்தின் மீது பற்று இருக்கக்கூடாது. ஏன்? கப்பல் இருக்கு இல்லையா? கப்பல் போகிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். எவ்வளோ? கொஞ்சம் தண்ணி போதுமா? இல்லை ஆற்றுல போகுமா? குளத்துல போகுமா? கடல்ல தான் போகும் கப்பல். இந்த கப்பல் போகிறதுக்கு பெரிய அளவு, கடல் அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் கப்பல் நகரும், பயணம் செய்யும். அந்த கப்பல் இடம்பெயரும். அப்போ அந்த கப்பல் ஸ்மூத்தா நல்ல முறையில் அந்த கப்பல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு இயங்கணும்னு சொன்னால்
மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேவையாக இருக்குது, அதாவது கடல் தேவையாக இருக்குது. பார்த்துக்கோ, அந்த கடல் தண்ணி இல்லைன்னு சொன்னால், அந்த கடல் இல்லைன்னு சொன்னால், அவ்வளோ நீர் இல்லைன்னு சொன்னால் அந்த கப்பல் நகராது. ஆனால் அந்த கப்பல் இயங்குவதற்கு அந்த நீர் அவ்வளவு அதிகமான நீர் தேவைதான். ஆனால் அந்த நீர் கப்பலுக்கு வெளியே தான் இருக்கணும். கப்பலுக்கு உள்ளே வந்தால் கப்பல் கவுந்துரும். அப்போ நாம் வாழ்கிறதுக்கு பணம், காசு, செல்வம் தேவைதான். நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான செல்வம் தேவைதான். அது உழைக்கணும் தான், வியாபாரம் செய்யணும் தான். ஏன், ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுலேயே ஆகச் சிறந்த உணவு அவன் தன் கரங்களால் உழைத்து உண்ணக்கூடிய உணவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ உழைத்து உண்ணக்கூடிய ஒரு சஹாபியினுடைய அந்த உழைப்பாளருடைய அந்த கையை அப்படி காப்பு காய்ச்சி இருக்கக்கூடிய அந்த சஹாபியுடைய கரங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ அந்த அளவுக்கு உழைப்புக்கும் உழைப்பாளிக்கும் மதிப்பு தரக்கூடியது இஸ்லாம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் உணர்வு என்னவா இருக்கணும்? அதன் மீது பற்று இருக்கக்கூடாது. இங்கே சம்பாதிக்காங்கிறது நான் சொல்ல வரல, ஆனால் நினைப்பெல்லாம் சம்பாதித்து மேலேயே இருக்குது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய், இன்னைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கணும், நாளைக்கு இன்னும் 2000 சம்பாதிக்கணும், நாளைக்கு 2000 சம்பாதிக்கணும், அடுத்து 5000 சம்பாதிக்கணும். இப்படியே ஆசை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும் பட்சத்தில், ஏன் ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஆதமுடைய மகன் யார்? மனிதன். மனிதனுடைய வயிற்றை கபருடைய மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாதுன்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல, அதாவது ஆதமுடைய அந்த ஹதீஸுடைய முன்பகுதி, ஆதமுடைய மகன் மனிதனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. கொடுத்தாலும் அவன் இரண்டாவதை தேடுவான், இரண்டாவதையும் கொடுத்தால் அவன் மூன்றாவது ஒன்றை தேடுவான். எது? பள்ளத்தாக்கு நிறைய தங்கம். ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கத்தை கொடுத்தா மனுஷன் என்ன பண்ணுவானம்மா? இரண்டாவது பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் இருந்தால் நல்லா இருக்குன்னு தேடுவானம்மா. அவன் மனசு தேடும். இரண்டாவதையும் கொடுத்தாலும் மூன்றாவது ஒன்றை தேடுவான். ஆதமுடைய மகன், அதாவது மனிதனுடைய வயிற்றை கபருடைய மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்ப முடியாதுன்னு அந்த ஹதீஸ் முடியும். இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. அப்போ சம்பாதிக்கணும், உழைக்கணும். உழைக்காம வீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இஸ்லாம் அது தடை செய்யுது, வன்மையாக கண்டிக்குது. சோம்பேறித்தனத்துக்கும் சோம்பேறிகளுக்கும் இஸ்லாத்தில் இடமே இல்லை. அல்லாஹ் அது வன்மையாக கண்டிக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. புரியுதா? அது தவக்குல்ங்கிற பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆனால் பற்று எப்படி? அந்த கடல் போகிறதுக்கு, கப்பல் போகிறதுக்கு கடல் நிறைய தண்ணி வேணும், கப்பலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி உன்னுடைய சம்பாத்தியம், உழைப்பு மூலம் கிடைக்கக்கூடிய செல்வம், வருமானம், இதெல்லாம் தேவைதான். அது தேவைதான். ஆனால் அதுதான் உன்னுடைய லட்சியம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை அல்ல. இதுதான் உன் தேவைக்கு அது வேணும். அப்போ உன்னுடைய உள்ளத்தில் அதன் மீது பற்று இருக்கக்கூடாது. எதன் மீது? உன்னுடைய செல்வத்தின் மீது. இப்போதானே? ஏன் அந்த செல்வத்தின் மேலே நீ பற்று வச்சுன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமாக அதை விட்டு நீ போயாகணும், இல்லாட்டி உன்னை விட்டு அது போயே தீரும். அப்போ வலிக்கும். அப்படிதானே? ஏன் எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான்ல, குல்லு மன் அலைஹா ஃபான், சகலமும் அழியக்கூடியதே. அப்போ இந்த ஆயத்தின் படிக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் அறிவு தெளிவு பெற்றவர்களாக அழியக்கூடிய இந்த துன்யாவினுடைய செல்வங்களை தேவைக்கு தேடி பெற்றுக்கொண்டு மீதி உள்ள நேரங்களில் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற இரட்சகனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய நேசத்திற்கும் நெருக்கத்திற்கும் ஆளாகக்கூடியவர்களாக அதற்கான வழிவகையிலே ஈடுபட்டு அல்லாஹுடைய அவுலியாக்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக ஆகுவதற்கு, அதாவது பூரணமான இறை நம்பிக்கையாளர்களாக ஆகுவதற்கும் அவனுடைய அவுலியாக்களாக ஆகுவதற்கும் முயற்சி செய்யணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மையும், நம்முடைய மனைவி மக்களையும், நம்முடைய குடும்பத்தாரையும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை நேசித்து, அவனை அறிந்து, அவனை அடைந்து, அவனுடைய நேசர்களாக, அவனுடைய அவுலியாக்களாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.